லாஸ்ட் வீடியோல எண்ணெய் குளியல் பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். எண்ணெய் குளியல் செய்யறதுக்கு முதன்மையான காரணமே உடல் சூட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்றது சித்தர்களோட கான்செப்ட். அண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ், பிண்டம் அப்படின்னா ஹியூமன் பாடி. யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குதோ அதே மாற்றங்கள் நம்ம உடல்லயும் நடக்கும். இப்ப கோடை காலத்துல இயற்கையாவே புவியோட வெப்பம் அதிகமாகி வறட்சியா இருக்கிற மாதிரி நம்ம உடல்லயும் உடல் வெப்பம் அதிகமாகி வறட்சியா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம எண்ணெய் குளியல் பண்றோம். இப்ப வெயில் நாடு மட்டும்தான் நம்மளோட உடல் வெப்பம் அதிகரிக்குதா அப்படின்னா இல்ல. நார்மலாவே நம்ம பாடியில ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எப்பெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட டைஜஷன் ஆகும் போதும், பிளட் சர்க்குலேஷன் நடக்கும் போதும், மெட்டபாலிசம் நடக்கும் போதும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எமோஷன்ஸ், கோபம், மோகம், சந்தோஷம், மன வருத்தம், இந்த மாதிரி டைம்லயும் நம்மளோட உடல் வெப்பம் அதிகமாகும். நம்ம எடுத்துக்கிற உணவோட சுவை, தன்மையை பொறுத்தும் நம்மளோட உடல் வெப்பம் அதிகமாகும். உப்பு, புளிப்பு, காரம் இந்த சுவைகள்லாம் உணவுல அதிகமா எடுத்துக்கிறதுனாலயும் நம்மளோட பாடி ஹீட் அதிகமாகும். இதெல்லாம் அளவோட இருந்தா பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் ஆயில் பாத். எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது. முக்குட்டு எண்ணெயாவும் நம்ம பயன்படுத்தலாம். நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாத்தையும் சம அளவு கலந்தும் பயன்படுத்தலாம். ஒரு சிலர் இப்ப புதுசா எண்ணெய் குளியல் செய்யறப்ப அவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி, ஃபீவர் வர மாதிரி ஃபீல் ஆகும். அது தவிர்க்கிறதுக்காக பச்சை எண்ணெயா பயன்படுத்தாம எண்ணெயோட மிளகு, சீரகம், சுக்கு இதையெல்லாம் கலந்து எண்ணெயை சூடுபடுத்தி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எண்ணெய் குளியல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எம்டி ஸ்டொமக், வெறும் வயிற்றில் தான் எண்ணெய் குளியல் பண்ணணும். ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமையிலும், பெண்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமையிலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது காதுல 3 துளி எண்ணெயும், மூக்குல 2 துளி எண்ணெயும், கண்ணுல 1 துளி எண்ணெயும் விட்டு குளிக்கணும். காதில் எண்ணெய் விடுறதுனால தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். கண்ணுல எண்ணெய் விடுறதுனால செவி, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பாதத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால கண் பார்வை தெளிவாகும். கண்ணுல இருக்க எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டு 1/2 hourல இருந்து 1 hour சூரிய ஒளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். சூரிய உதயமானதுக்கு அப்புறம் வெயில் அதிகமாகிறதுக்கு முன்னாடி 8 மணிக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது. தலைக்கு சீயக்கா அல்லது அரப்பு பயன்படுத்தி குளிக்கலாம். உடம்புல இருக்க எண்ணெய் பிசுபிசுப்பு போறதுக்கு கடலை மாவு அல்லது மிளகு மாவு பயன்படுத்திக்கலாம். குளிச்சு முடிச்சிட்டு தலைக்கு சாம்பிராணி போக போடும். எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறதுனால உடல் சூடு குறையறதோட மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய டிசீஸ் குணமாகி இருக்கு. அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.